ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் பூண்டு காரக்குழம்பு. ஃபஸ்ட் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கப் சுண்டக்காய், ஒரு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வாணலில் 2 தேக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு துண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பூண்டையும் சுண்டக்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின அப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதில் 4 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதை அப்படியே வாணலில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த கப்லேயே 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் சீரகத்தையும் வெறும் வாணலில் வதக்கி பவுடர் பண்ணி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.